தோழமை கட்சிகளோடு இணைந்து பணியாற்றினால் இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி உறுதி என அந்த கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் மாநில பாஜகவோட நிலைப்பாடு ஏற்கனவே அனைவரும் அறிஞ்சது மேடம். இந்த நிலையில அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எப்போ வெளியாகும்? ஏன்னா இன்னும் 2 வார காலம் தான் இருக்கு. அதாவது இப்போ நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பாஜகல இருந்து எப்போ எதிர்பார்க்கலாம்? அதாவது என்ன, வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு காலம் அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது மத்திய தலைமையின் கவனம் முழுவதும் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் இருக்கிறது. அதனால் அவர்கள் அதில் கவனம் செலுத்தி வருகிறார்கள். அதனால் ஏறக்குறைய 1 வாரத்திற்குள் நமது பிரச்சனையை அவர்களிடம் சொல்லி அதற்கான கூட்டம் கூடி முடிவு செய்வார்கள். அதனால் 2 தேர்தல்களும் ஒரே நேரத்தில் வருவதனால் இது தேசிய கட்சியாக இருப்பதனால் மாநில கட்சிகளே இன்னும் அவகாசம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்ற நேரத்தில் எங்களுக்கும் அவகாசம் இருக்கிறது. எங்கள் விருப்பத்தை தெரிவித்து விட்டோம். அதனால் இன்னும் ஏறக்குறைய 1 வாரத்தில் முடிவு அறிவிக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம்? அதுவும் குறிப்பாக இப்போ கண்டோன்மெண்ட் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் உள்ளாட்சி தேர்தலை சந்திச்சிருக்கீங்க தனியானது. தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை உங்களுக்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் அமைந்திருக்கா? தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை திருப்தி அளிக்கும் வகையில் இல்லை என்பதை நாங்கள் வழக்காடு மன்றம் வரை சென்றே நாங்கள் சொல்லிவிட்டோம். அதனால் நம்பிக்கை சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. அதுவும் வேறு இடைத்தேர்தல் வேறு. இடைத்தேர்தலில் எப்பொழுதுமே ஆளும் கட்சியின் கைகள் ஓங்கித்தான் இருக்கும். தேர்தல் ஆணையம் எந்த அளவிற்கு நடுநிலையோடு நடந்து கொள்கிறதோ அதை பொறுத்து தான் கட்சிகள் நம்பிக்கையோடு தேர்தலை சந்திப்பதும் முடிவுகளை நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பதும் தேர்தல் ஆணையம் கையில் தான் இருக்கிறது. மேடம், நீங்க சொன்ன மாதிரி ஆளும் கட்சி அதிமுக இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீரங்கம் அதிமுகவோட கோட்டை அப்படின்னே சொல்லலாம். 7 தேர்தல்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது பாஜகவுக்கு இந்த தேர்தலோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் ஏற்கனவே சொன்னதை போல நடுநிலையாக தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டால் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கும். ஏனென்றால் இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்து வருகிறது. 7 முறை அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றியை கொடுத்திருந்தாலும் இப்பொழுது ஊழல் வழக்கில் தண்டனை அடைந்திருப்பதால், ஊழல் வழக்கினால் தான் அங்கே இடைத்தேர்தலை அந்த தொகுதி சந்திப்பதால் மக்கள் மாற்றி சிந்திப்பார்கள் என்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கும், நடுநிலையாக தேர்தல் நடந்தால்.